Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து எங்களுக்கு ஆலந்தூர், வேலுச்சேரி, தாம்பரம் பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ நான் பார்க்க போறது நியூ எண்டோவர் அப்படின்ற ஒரு காரோட ஆடியோ அப்கிரேட் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்டவரில் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதையுமே அப்கிரேட் பண்ணி இந்த காரில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆங்கியோ அப்படின்ற பிராண்டோட ப்ராசஸர்ஸ் அண்ட் ஹீலிக்ஸ் அப்படின்ற பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர் வந்து கிக்கர் அப்படின்ற பிராண்ட் கிக்கர் போட்டிருக்கும். ஆடியோ அப்படின்றது பியூர் அண்ட் பியூர் ஆக்டிவ் செட்டப்ல ஆடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆக்டிவ் செட்டப் அப்படின்ற ஆடியோ வந்து உங்களுக்கு ஒரு டீடைல் மியூசிக் வந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். டீடைல் மியூசிக்னா என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்ஸ் வந்து இந்த ஆடியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆடியோ நம்ம ப்ளே பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருந்தோம்னா யூஸ்வலாக 4 டோரில் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ் யூசுவலா என்ன சாங் நம்ம பிரசன்ட் பண்றோமோ அந்த சாங்ஸ் அப்படியே அது டெலிவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே வந்து ஒரு ப்ராசஸர் மூலமா அதை நம்ம ப்ளே பண்ண வைக்கிறப்ப நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா தேவையான அளவுக்கு நம்ம டெப்த் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் நம்ம எல்லா விதமான ஸ்பீக்கர், ட்வீட்டர், மிட் ரேஞ்சஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து இண்டிவிஜுவலா டியூன் பண்ணி நம்ம வேணுன்ற ஃப்ரீக்வன்சியை கொண்டு வந்து நிறுத்த முடியும். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சிஸை வந்து நம்ம இண்டிவிஜுவலாவே அலைன் பண்ண முடியும். இந்த ட்விட்டருக்கு இவ்வளவுதான் நம்ம டெலிவரி பண்ணணுன்ற ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்ஸை நம்ம பை மேனுவலா நம்ம அலைன் பண்ணி பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸர்ல எல்லாமே ஃபோன் மூலமாவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்வலா எல்லா ப்ராசஸருமே லேப்டாப் மூலமா தான் கனெக்ட் பண்ற சான்சஸ் உண்டு. இந்த மாடல் ப்ராசஸர்ல வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க போன்ல இருக்க அப்ளிகேஷன் மூலமாவே நீங்க இந்த ஃபைன் டியூன்ஸ் பண்ண முடியும். ஃபைன் டியூன் பண்றப்ப ஒரு குட்டி குட்டி டீடைல் மியூசிக்கை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு டீசென்டான சாங்ஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல என்ன ஒரு சாங்கை பிரசன்ட் பண்றாங்களோ அந்த சாங்கை வந்து அப்படியே ராவா நம்ம இங்க கேட்க முடியும். ஸோ மியூசிக் வந்து எங்கேயுமே ஓவர்லேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை. ஸோ உதாரணத்துக்கு ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஒரு ட்விட்டர் இருக்கு, ஒரு சப்வூஃபர்ஸ் இருக்குன்னா எல்லா ஒரு கார்லயுமே சப்வூஃபர் அதிகமாக டாமினேட் பண்ணும் உங்க மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே. அந்த டாமினேட்டை வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இதோட ப்ராடக்ட் வேல்யூவே. இப்போ ஒரு சப்வூஃபர் அப்படின்ற போறப்ப அதுக்கான கிலோவாட்ஸ் நம்ம அதுக்குன்னு நம்ம வந்து அலைன் பண்ணி கொடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு மிட் ரேஞ்சுக்கு ஒரு கிலோவாட்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மிட் பேஸ்ல இருந்து மிட் ரேஞ்சுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு மியூசிக்கான ஒரு வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பிளிட் ஆகி மியூசிக் கேட்கறப்ப உங்களுக்கு வந்து நிறைய இன்விசிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளூட் இருக்கு, ஒரு பியானோ இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தபேலா இருக்கும். அதை என்னைக்குமே கவனிச்சு பார்த்து இருக்கவே மாட்டோம். ஏன்னா அது பேஸ் கேட்டர் வந்து அதை டாமினேட் பண்ணிட்டே இருக்கும். அது மாதிரி வோக்கல் வந்து அது முன்னாடி வரப்ப அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அவுட்புட் வந்து டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா மியூசிக் எல்லாமே ஒரே ஸ்பீக்கர்ல பிளே ஆகிறப்ப ஒரு சேனல்ஸ்க்குமே அது செப்பரேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டிசைன் பண்றப்ப உங்க காலுக்கு இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிட் பேஸா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ யூஸ்வலா வர எல்லா மியூசிக் ஃப்ரீக்வன்சில இருக்கிற மிட் பேஸஸ் 80ல இருந்து ஒரு 500 கிலோஹெர்ட்ஸ்க்குள்ள ஒரு மிட் பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க டோருக்கு கீழே கொண்டு போயிடுறப்ப உங்களுக்கு பை டிஃபால்ட்டாவே மியூசிக் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு லோவர் லெவலுக்கே பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சப்வூஃபர் பேக்ல இருக்குன்னா அதை ஃபேஸ் கரெக்ஷன் மூலமா நம்ம அதை வந்து ஃப்ரண்ட் டேஷ்க்கு கொண்டு வந்துட முடியும். அப்படின்றப்ப உங்க மியூசிக் வந்து ஆல்வேஸ் ஸ்டேஜிங்ல பிளே ஆகிற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் அப்படின்ற வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வோக்கல் பிரசன்ஸையுமே அண்ட் மிட் ஃப்ரீக்வன்சிஸை மட்டும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 500ல இருந்து 750ல இருந்து ஒரு 3000, 3750, 4000 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறப்ப அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் அது டெலிவர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதுல வந்து தேவையில்லாத பேஸ் எல்லாமே அது ஃபில்டர் ஆயிடும். முழுக்க வாய்ஸ் மட்டுமே அது டெலிவர் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் வாய்ஸ் சம்பந்தப்பட்ட மிட் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே அதுல கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அபவ் 4000, 5000 கிலோஹெர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த ட்வீட்டருக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படின்றப்ப அந்த ட்வீட்டருக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அதை பிளே பண்றப்ப மற்ற எல்லாமே உங்களுக்கு அதுல கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு இண்டிவிஜுவலா நம்ம செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு ஜோன்ல நீ மியூசிக் கேட்டு பாருங்க. கார் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ஒரு மினி ஒரு தியேட்ரிக்கல் ஃபீல் கொண்டு வந்து நிறுத்திடும். அண்ட் மோரோவர் இது வந்து டைம் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் உண்டு. டைம் அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்துருப்போம் அண்ட் ஓவர் டிரைவர் சீட்ல உட்காந்துருப்போம். நம்ம எங்க யூஸ் பண்ணுவோமோ அந்த சீட்டுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸை எடுத்துட்டு நாங்க உங்க ஸ்பீக்கருக்கான வேவ் லென்த்தை வந்து அங்க நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த என்டையர் கார் ஆடியோவுமே உங்களுக்காகவே டிசைன் பண்ண மாதிரியான ஒரு பிரசன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு உங்க லெஃப்ட் ஸ்பீக்கர் வந்து உங்க அந்த ஏ பில்லர் கிட்டக்க கிடைக்கும் அண்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பியரன்ஸா கிடைக்கும். இந்த க்ளோஸ் அப்பியரன்ஸ் உங்களுக்கு முதல்ல ஹிட் ஆகும். ஒரு சாங் டெலிவரி ஆகுதுன்னா இந்த ஸ்பீக்கர் வேவ் லென்த் ரொம்ப குயிக்கா உங்களுக்கு ஹிட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஒரு டிலே ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதோட டைமிங்கும் இந்த டைமிங் டிஃபரன்ஸ் உண்டு. ஸோ அந்த ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட்ஸை கூட நம்ம டைம் அலைன்மெண்ட் பண்றதுனால அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்து போட்டுட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கலா உங்க லெஃப்ட் ஸ்பீக்கர் வந்து ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு ஹிட் ஆகிற சமயத்துக்கு இது உங்களுக்கு ஹிட் ஆகும். அப்படின்றப்ப உங்க என்டையர் காருக்குமே அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற சமயத்துல உங்க ஹோல் கார் ஆடியோவுமே உங்களுக்கு மட்டுமே பிரசன்ட் பண்ற
மாதிரி இருக்கும். அப்படின்ற ஒரு சமயத்துல நீங்க மியூசிக்கை ரொம்ப லைவா கேட்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்கு தான் நம்ம வந்து ஒரு ப்ராசஸர் அப்படின்ற ஒரு ஆடியோவை நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ப்ராசஸர்ல வந்து எங்கேயுமே உங்களுக்கு லவுடர் பேஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அந்த லோ ஃப்ரீக்வன்சி வரப்ப மட்டும்தான் அந்த சப்வூஃபர் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எல்லா டைம்லயுமே அந்த சப்வூஃபர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லீப் மோடு மாதிரி தான் இருக்க ஆரம்பிச்சிடும். இதே ஒரு நார்மலா ஒரு ஒரு ஆம்ப், ஒரு சப், ஒரு சிஸ்டம் ரெடி போடுற சமயத்துல அந்த சப்வூஃபர் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா விதமான மியூசிக்குமே டெலிவரி பண்ணி கொடுக்குமே தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கான வாய்ப்புகளே அமைய போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். அதில் அங்கே போட்டிருக்க சப்வூஃபர் வந்து ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட ஆக்டிவ் சப்வூஃபர் போட்டிருக்கும். இந்த சப்வூஃபர் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கன்சீல்டு ப்ராப்பர்ட்டி கூடயே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் யூஸ்வலாக இருக்கிற ஒரு பிகர் சைஸ் ஜெயின்டாட்டிக் சப் மாதிரி இல்லாம எனர்ஜெட்டிக்கான சப் வந்து சின்ன பேனல்ஸ்குள்ளே சப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்வூஃபர் வந்து உங்களுக்கு ஆடிசன் அப்படின்ற சப்வூஃபர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். இது வந்து இட்டாலி மேக் கம்பெனிஸ் கூட. அண்ட் இது வந்து பில்டின்னாவே ஒரு ஆம்பிளிஃபையர் உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆம்பிளிஃபையர் வெரி பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் கூட கிளாஸ் டி அப்படின்ற ஒரு செஷன்ல ஆம்பிளிஃபையர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஆம்ப் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டச் பண்ணிக்க முடியும். இந்த பின்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணா ஊஃபர் தனியாக நீங்க எடுத்துடலாம். இங்கேயுமே ஒரு செல்ஃப் டியூனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சப்வூஃபரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்ல அது அனலாக் கண்ட்ரோல் உங்களுக்கு டியூனருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா நீங்க சப்வூஃபர் டெப்த்துமே டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சப்வூஃபர் வந்து நம்ம எல்லா விதமான கார்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சுட்டா சப்வூஃபர் வந்து கிரவுண்ட் ஃபேசிங் போயிடும். ஸோ கிரவுண்ட் ஃபேசிங் போட்ட மேலே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். ஸோ இது மாதிரி நீங்க என்ன விதமான லக்கேஜஸ் நீங்க ஹோல்டு பண்ணிக்க கூட இந்த சப்வூஃபர் உங்களுக்கு நல்ல ஹெவியான பேஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இடம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பெருசாக ஆக்குபைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சப்வூஃபர் கிடையவும் கிடையாது. அண்ட் இந்த கார் வந்து ஹீலிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட 3-வே ஆக்டிவ் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கிறோம். அந்த 3-வே ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நாங்கள் அழகாக உங்க காருக்குள்ளே வர மாதிரி ஆக்டிவ் செட்டப் ஆடியோ மூலமா நாங்கள் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆன மாதிரியே தெரியாது. உங்க விண்ட்ஷீல்டுக்குள்ளேயே less than 3 inches குள்ள தான் நாங்கள் ஸ்பீக்கர் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க ஏபிஎல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கஸ்டமர் வந்து செல்ஃப் டிரைவர் அப்படின்றதுனால இந்த ஆடியோ டைரக்டா உங்களுக்கு டிரைவருக்கு லொகேட் பண்ணி தான் அந்த ஸ்பீக்கர்ஸ் அங்கே கொண்டு போயிருக்கும். அண்ட் இது முழுக்க ஃபைபர் கிளாஸ் அப்படின்ற மெட்டீரியல் மூலமா மோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் மோல்டு பண்றதுனால உங்களுக்கு எந்த விதமான ஏர் லீக்கேஜஸுமே உங்களுக்கு இதில் ஏற்படுறது இல்லை. அண்ட் நம்ம ஆங்கிள் நம்ம ப்ராப்பரா ஷேப் பண்றதுனால உங்களுக்கு மியூசிக் வந்து எந்த லாஸுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்குன்னு அது ஹிட் ஆகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு மோல்டிங்ன்றது ஒரு பெரிய ஒரு பாயிண்டா அமையிறது. அண்ட் இந்த மோல்டிங் வந்து உங்களுக்கு விண்ட்ஷீல்டுக்குள்ளேயே தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து less than 3 inchக்குள்ள தான் இந்த மோல்டிங்கே ஆக்குபைட் ஆகும். ஸோ இந்த 3 inchக்குள்ள இந்த ஸ்பீக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு எந்த இஷ்யூமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இந்த ஆடியோ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் அப்படின்ற கான்செப்ட்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ட்விட்டர், இந்த மிட் ரேஞ்ச் அண்ட் டோர்ல இருக்கிற மிட் பேஸ் எல்லா விதமான ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சிஸ்ல போக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே நம்ம அலைன் பண்ணிட்டு நம்ம ஆங்கியோ ப்ராசஸர் மூலமா நம்ம இண்டிவிஜுவலாகவே ஒரு டியூனிங்ஸுமே நம்ம அலைன் பண்ண முடியும். ஃபோன் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸர் இன்னொரு பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு சிஸ்டம் இல்லாம இந்த ப்ராசஸரையும் உங்க மொபைல் போன்ஸையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம பேர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க மியூசிக் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை மேக்ஸிமம் இது வந்து குறைச்சு கொடுத்துரும். ஸோ யூஸ்வலாக நம்ம வயர்டு மூலயமாவோ இல்லை வயர்லெஸ் மூலயமாவோ நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ண பார்ப்போம். அப்படின்றப்ப உங்கள் ஃபோன்ல இருந்து இன்னைக்கு ஒரு காமன் சோர்ஸாக மாறிடுச்சு. ஸோ நீங்க பென்ட்ரைவ்ல யூஸ் பண்றது போக இன்னைக்கு வந்து ஸ்பாட்டிஃபை, விங்க் மியூசிக், ஜியோ மியூசிக், ஆப்பிள் மியூசிக்ன்ற மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மூலமா தான் நீங்க சாங்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அப்படின்ற சமயத்துல அந்த ஒரு மொபைல் சோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து உங்க சிஸ்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்க சிஸ்டம்ல இருந்து உங்க ப்ராசஸருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உங்களுக்கு மியூசிக் டெலிவரி ஆகிற சமயத்துல மைக்ரோ மில்லி செகண்ட்ஸ் டைம் டிலே இருக்கும். அட் சேம் டைம் உங்களோட மியூசிக் வந்து நிறைய லாஸஸை கிரியேட் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராசஸர் வந்து பில்ட் இன் ப்ளூடூத் டிவைஸை கொடுத்துடுறாங்க. நம்ம அந்த போன்ல இருக்க அப்ளிகேஷன் மூலமா நம்ம சுவிட்ச் ஓவர் மாத்திக்கவும் முடியும். சோர்ஸை வந்து நம்ம மாத்திக்கிட்டு சிஸ்டம் மூலமா சாங் பிளே ஆகணுமா இல்ல போன்ல இருந்து டைரக்டா ப்ராசஸர் பிளே ஆகணுமா அப்படி நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளே சேஞ்ச் ஓவர் மாத்துறப்ப மியூசிக் வந்து ஈவன் மோர் பெட்டர் குவாலிட்டி லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க கேட்குற அதே ரெகுலர் சாங்ஸ் சிஸ்டம் மூலமா ப்ராசஸர் மூலமா உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கும் போன் த்ரூ ப்ராசஸர் டெலிவரி ஆகிறதுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் பில்ட்னாவே உங்களுக்கு அமைஞ்சிருது. அது மூலமா நீங்க வால்யூம் ப்ரெஸ் பண்றது எல்லாத்தையுமே நீங்க இதில் யூஸ் பண்ண முடியும். ப்ரீசெட்ஸ் நம்ம எக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீசெட்ஸ் நம்ம 1, 2, 3, 4 நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரீசெட்ஸ் ஒரு ஷேப்க்கான மெஷர்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் நம்ம கேட்க முடியும். ஸோ சிலருக்கு ரஹ்மான் சாங்ஸ் பிடிக்கும், சிலருக்கு ராஜா சாங்ஸ் முடியும். அந்த மாதிரியான டிஃபரன்ஸ் சாங்ஸ் பிளே பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ரீசெட்ஸுமே வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்ஸை மாத்திக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டைம் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹெட்லையுமே போயிட்டு நம்ம என்னென்ன
இன்ச்சஸ் நம்ம ஸ்பீட் பண்ணிட்டோம்னா அந்த லெவலுக்கு அது வந்து டைம் அலைன்மெண்ட் செட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்பீக்கரோட வேவ் லென்த் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் பை டிஃபால்ட்டாக குறைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இதோட அவுட்புட் டெசிபிள்ஸ் நம்ம ஒரு ஸ்பீக்கருமே எந்த ஃப்ரீக்வன்சியில் ப்ளே ஆகுன்றது எல்லாமே நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டிங்ஸ் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு மிட் ரேஞ்ச் இருக்குன்னா அந்த மிட் ரேஞ்சுக்கு வந்து 500 to 4000 வச்சுக்கலாம். மிட் ரேஞ்சுக்கான ஃப்ரீக்வன்சி 4000 கொடுக்க முடியும். நம்ம எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம செட் பண்ண முடியும் பை யுவர் ஓன். ஏன்னா அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்களே அந்த சாங்ஸை வந்து ப்ளே பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மிக்சர் ஒரு சாங்ஸ் மிக்சர் அலைன் பண்ண முடியும். அண்ட் ஈக்குவலைசர், ஸோ நம்ம செல்ஃபான் சில டியூன்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். சில ட்விட்டர்ல எனக்கு ஐ வாண்ட் எக்ஸ்ட்ரா மோர் சில்னஸ் வேணும்னா அதை நம்ம அந்த ட்விட்டருக்கு மட்டும் நம்ம கொண்டு போயிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ட்விட்டர் டெப்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ரொம்ப மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு கொண்டு வர வைக்க முடியும். யூஸ்வலாகவே ஒரு ஆடியோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். என் காது உங்க காது ஒன்னா இருக்க போறது கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரஹ்மான் சாங் பிடிக்கும், எனக்கு ராஜா சாங் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு சாங் பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்றது அவங்க மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். ஒரு டெக்னீஷியனா நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு சாங்ஸை போட்டுட்டு நாங்க என்ன சாங்ஸ் ரெகுலரா கேட்போமோ அந்த மாதிரியான ஒரு சாங்கான ஃப்ரீக்வன்சி நாங்க செட்டிங் பண்ணி இது கொடுத்துட முடியும். ஆனா இந்த மாதிரியான ப்ராசஸஸ் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப அவங்க தான் அதை வந்து செல்ஃப் ட்யூன் பண்ண முடியும். ஸோ உங்க மியூசிக்கும் என் மியூசிக்கும் என்னைக்குமே சேர்ந்துட போறது ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல வந்து இந்த மாதிரியான ஃபோன் அப்ளிகேஷன்ஸ் மூலமா யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராசஸர் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். அண்ட் பேசிக்கான செட்டிங்ஸ் நாங்கள் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான மியூசிக் நீங்க ரொம்ப லைவா கொண்டு வந்துட முடியும். அதுல வந்து there are 6 presets இருக்கு. ஸோ நாங்க எங்களோட டோன் டியூனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 or 2 ஃப்ரீக்வன்சிஸ் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கூட அதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியுமே நீங்க செல்ஃபா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். அதெல்லாமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு பேஸ் வேணும், வாய்ஸ் வேணும், பிரசன்ஸ் வேணும், ட்விட்டர்ஸ் வேணும், பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது எல்லாமே பை யுவர் ஓன் நீங்க அதை சூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து நம்ம தனியா ஒரு ப்ரீசெட் மோட்ல செட்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ரெசென்டான சமயத்துல வந்து ஒரு மைல்டு சாங்ஸ் கேட்கறதுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி, நல்ல ராவா கேட்கறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்ப கிளப் சாங்ஸ் கேட்கறப்பெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டு நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ப்ரீசெட்ஸுமே நம்ம மாத்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எல்லா ஒரு ஃபீச்சர்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்வலி நம்ம வந்து இந்த டைம் அலைன்மெண்ட் அப்படின்னு பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு வேவ் லென்த் கொண்டு போயிட்டு ஸ்பீக்கரிங் ஃபுல்லாவே ஆங்கிளிங் நம்ம ப்ராப்பரா செட் பண்றதுனால உங்களுக்கு இந்த என்டையர் ஆடியோமே உங்களுக்கு வந்து ஸ்டேஜிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும். உங்க டேஷ்ல இருந்து உங்களுக்கு அந்த பேஸ், கிட்டார், பியானோ எல்லாமே இங்க இருந்தே உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் நம்ம ஆக்டிவ்க்கான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கொண்டு போய் நிறுத்துறது. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு பேக்ல இருக்க சப்வூஃபர் பேஸ் கூட உங்க ஸ்டேஜிங்ல சென்டர் டேஷ்போர்ட்ல இருந்து வர மாதிரியான ஒரு ஃபீலை நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஆடியோல வந்து ஒரு மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க டெய்லியுமே கேட்கிற அதே ரெகுலர் சாங்ஸுமே இந்த மாதிரி ஆக்டிவ்ல நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆமால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்றது அதெல்லாமே இந்த ஆக்டிவ்ல இருந்து முழுக்க பாசிபிள். இந்த ஆக்டிவ் மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா சாங் கேட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு அந்த பெல் சவுண்ட் எத்தனை கவுண்டிங் வருது கூட கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த ஆக்டிவ்க்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அது பிளே ஆகிறப்ப அந்த ஸ்பீக்கர்ல இருந்து மட்டும் தான் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வந்து டெலிவரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ மற்ற டைம்ல அந்த மியூசிக் வந்து மற்ற எந்த ஸ்பீக்கர்லயும் பிளே ஆகாததுனால ரொம்ப துல்லியமா அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகும் உங்க காதுக்கு. ரெகுலரா கேட்குற அதே ஒரு சாங்ஸ் தான் நம்ம இப்பயும் பிளே பண்றோம். இந்த சாங் நீங்க பல வாட்டி கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த சாங் வந்து உங்க கார்ல ஆக்டிவ் செட்டப்ல கேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க கேட்ட அதே சாங் நாளைக்கு உங்க கார்ல ரெகுலரா கேட்டு பாருங்க, இவ்வளவு டீடைலா கிடைக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப லைவ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க மிஸ் பண்ண பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாங் ஜென்ரலா போடுறேன், இது நீங்க ரெகுலரா கேட்கற ஒரு காமன் சாங் தான். பட் அதுல இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கானு நீங்க கவனிக்க முடியும். நீங்க ஜஸ்ட் பாருங்க அப்படின்னு. முசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. முசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு. குச்சனூறு பரவள மெதுவாக செல்லேண்டி உங்கூட இர வச்ச பூவு கூட தூரல் விசுதடி குதி போட்டு வந்தேண்டி. முசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஓ வசர பார்த்தே எங்களுக்கு சுதுக்கி போச்சு.
பட்டி. आजा रे आजा रे आजा रे आजा रे भले कितने लंबे हो रस्ते हो थक न तेरा ये तन हो आजा रे सुन ले पुकार डगरिया रहना ये रस्ते तरसते हो तू आजा रे इस धरती का है राजा तू ये बात जान ले तू कठिनाई से टकरा जा तू नहीं हार मान ले तू सुंदरी कन्नालूर सेती சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னை தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்தது நம் ஜீவனே சுந்தரி கண்ணாலூர் சேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே கைகள் தானாய் கோர்த்தாய் கட்டி முத்தம் தேனாய் வாட்டாய் இன்பம் இன்பம் சிங்காரலீலா இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு என்னை நூலாடை போலே சூடும் நேரம் இது தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு என்னை நூலாடை போலே சூடும் நேரம் இது பட்ஜெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவ் செட்டப் உங்களுக்கு பண்ணணும்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஒரு 1.5 lakh இருந்து நம்மளால பண்ண முடியும் அந்த 1.5 lakh ஆடியோ அப்படின்றது பார்த்தோம்னா ஏ பில்லர் மோல்டிங்ல இருந்து ஒரு மிட் ரேஞ்ச் ட்வீட்டர் பெட் பேஸ் பேக் கோஆக்சியல் சப்வூஃபர் டேம்பிங் ப்ராசஸர் வயரிங் கிட் எல்லாமே சேர்த்து சொல்ல வந்திருக்கும் அதுல இருந்து ஏகப்பட்ட பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் உண்டு ஸோ அதுல நம்ம இன்னமும் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியும் ஸோ அந்த 1.5 lakhலயே கம்ப்ளீட் ஆடியோ பண்றோம்னா அதுக்கும் சில பிராண்ட்ஸ் இருக்கு லைக் மோரல் ஃபோக்கல் மாதிரியான கம்பெனிஸ்ல கூட நல்ல என்ட்ரி லெவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்கு அதேமே நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாமே ஹை ஆடியோ தான் போகணும் அவசியமே இல்லை அந்த 1.5 lakh ஆடியோலமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆடியோ கொண்டு வந்து எடுத்துட முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மிட் பட்ஜெட் ஆடியோ நீங்க போறப்ப ஒரு அகைன் இன்னொரு 40-50,000 ரூபாய் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அது ஒரு ஸ்பீக்கர் சாய்ஸ் அண்ட் நீங்க சூஸ் பண்ற விதம் இதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வந்து கம்ப்ளீட்டா அப்கிரேட் ஆக முடியும் ஸோ இந்த 1.5 lakh பட்ஜெட் உங்களுக்கு டேம்பிங்கும் இன்க்ளூடட் தான் வந்துட போகுது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியோஸ் உண்டு ஸோ நீங்க ஆக்டிவ் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே எங்கிட்ட பேசிக் ஆடியோ 1,30,000 இருந்து ஆடியோ ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ 130 இருந்து 150 170 2 lakh 3 lakh சொல்லிட்டு ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்கு ஸோ அது நீங்க கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வர்றப்ப நாங்கள் டீட்டெயிலான ஒரு சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்போ நீங்க ஓனா சூஸ் பண்ணி கூட அந்த ஆடியோ நீங்க செலக்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரியான ஆடியோஸ் நீங்க கேட்கணும் இல்ல இந்த மாதிரியான வேலைகளை எங்க கிட்ட பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எங்க கடைக்கு வாங்க மோர் வீடியோஸ் இந்த மாதிரி எங்க யூடியூப் சேனல்லையுமே உண்டு நீங்க தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ